வணக்கம். ஊராட்சி செயலர்களின் கனிவான கவனத்திற்கு விதிகளை வெல்வோம் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சிவதினகரன். அண்மையில் வெளியான 2 அரசாணைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த அரசாணையை படித்திருந்தாலும், எவ்வளவு தெளிவுகள் இருந்தாலும், நிச்சயமாக நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய முதன்மையான அரசாணைகள் 2, 237 அண்ட் 238. இரண்டுமே 22/10/2025 வெளியான அரசாணை. இந்த அரசாணையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, பொதுவாக நமது ஊராட்சியில் அடிக்கடி எழக்கூடிய பிரச்சனைகள் என்று சொல்லும் பொழுது, புகார் வரும் பொழுது 4 விதமான புகார்கள் தான் பெறப்படும். ஒன்று, தெருவிளக்கு எரியலை, இல்லை குடிநீர் வரலை, இல்லை குப்பை இருக்குது, அது அசுத்தமாக இருக்குது, காவா பிரச்சனையாக இருக்குது என்கிற பிரச்சனைகள். இது 3. 4வதாக சாலைகள் சரியில்லை என்கிற இந்த 4 விதமான பிரச்சனைகளை சுற்றி தான் வந்துக்கிட்டே இருக்கும் புகார்கள். அதில் முதன்மையான 3 பிரச்சனைகளை பற்றி எப்படி தீர்ப்பது என்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த 2 அரசாணைகள் படித்தாலே அண்ணா சொல்வது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு 3 இது சொல்வார். இந்த 3 விஷயங்களை மிக தெளிவாக இந்த அரசாணை சொல்லுது. கடமைனா நீங்கள் என்ன பொறுப்புகள் எப்படி பண்ணணுன்றத க்ளீனாக சொல்லிடும். கட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு செலவினத்திற்கும் என்ன கட்டுப்பாடு என்பதை சொல்லும். எப்படி நீங்கள் வவுச்சரை பராமரிக்கணும், எப்படி அதை தணிக்கைக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்கிற உங்களுடைய கண்ணியத்தையும் சேர்த்தே சொல்லித்தரும். அப்போ இந்த 2 அரசாணைகளை பற்றி அறிய வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம். எதை படிக்க தவறிவிட்டாலும் கூட இந்த அரசாணையை படிப்பதற்கு நிச்சயமாக நீங்கள் தவறக்கூடாது. வணக்கம்.